வாழ்க பசி வாழ்க பசி வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்காட்டிலேருந்து அவினாஷ் வந்திருக்காப்புல. எத்தனையாவது குளியல்னு கேட்போம். நம்ம மண் குளியல்லையே சீனியர் இவர் தான். இது இன்றைக்கி டேட் சொல்லுப்பா. 17/8/2024. 17/8/2024. எத்தனையாவது குளியல்ப்பா அது? 15வது குளியல். 15வது குளியல் ஹையஸ்ட்டு. இந்த பௌர்ணமி அமாவாசை வர்றதில்ல போல இருக்குது. பக்காவாக மெயின்டைன் பண்ணி வர விடா முயற்சியை. இந்த முறை நீ பௌர்ணமிக்காக நீ இந்த முறை சோப்பு மண் போட்டிருக்க. அடுத்து அமாவாசைக்கு கண்டிப்பாக உனக்கு நான் கருப்பு மண் கொடுக்குறேன். கண்டிப்பாக நாளையிலிருந்து கருப்பு மண் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. விரைவில் அடுத்த பௌர்ணமின்னா சோப்பு மண் குளிக்கணும், அமாவாசைன்னா கருப்பு மண் குளிக்கணும். அடுத்த முறையிலேருந்து எல்லா மக்களுக்குமே கருப்பு மண் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த முறையிலேருந்து உனக்கு அமாவாசைக்கு கண்டிப்பாக கருப்பு மண் போடுவேன். இன்றைக்கி சூரிய குளியல் போட்டிருக்கேன். இன்றைக்கி இது இன்றைக்கி மசாஜும் உனக்கு நல்லா பண்ணியிருக்கேன். நான் குளிச்சிட்ட பிறகு உனக்கு நல்ல ஒரு பொலிவு வரும் உனக்கு இது. அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வர? 15வது குளியல் போட்டிருக்க. மக்கள்லாம் போடுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எப்படி தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியல. நான் கரெக்டாக போடுறேன். நீ கரெக்டாக, மக்கள் கொஞ்சம் கரெக்ட் இல்லை. மக்களெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருன்னு சொல்கிறியா? அப்போ மக்களுக்கு மெசேஜ் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் சொல்லணும் உங்களுக்கு. கண்டிப்பாக சொல்லலாம். கேர்லெஸ்ஸாகிறாங்க. ஆமாம், இப்படி தான் குளிக்கணும். வாழ்வில் உடல் மேலே அக்கறை இல்லை அவங்களுக்கு. கண்டிப்பாக இல்லை. கேர்லெஸ்ஸாகிறாங்க. இப்போ உன்னுடைய பதிவு கேட்டு மொத்த பேரும் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அபினேஷ் சொன்ன பிறகாவது நம்ம மாறுவோம். கொஞ்சம் பரபரப்பு வாழ்க்கையில் வேகமாக ஓடுறதால நம்ம குளியலை சரியாக போடாமல் இருக்கிறோம். சரி போட்டுருவோம் அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் சொல்ல வரது என்னென்னா, இது பௌர்ணமி வருவதால் மண் இருக்கிறவங்க வீட்லேயே குளியல் போட்டுருங்கோ. மண் இல்லாதவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அளவுக்கு என்னுடைய ஆசிரமத்துக்கு வரத்துக்கான முயற்சி எடுங்க. யாருக்கெல்லாம் சூழல் அமையுதோ அவங்க வாங்க. நாளைக்கு அந்த குளியல் மண் குளியல் போடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 டோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் லிக்விடாக போட்டிருக்கேன். லிக்விடாக போட்டு மசாஜ் பண்ணுவேன். அது லிக்விடு போட்டு முடிச்சுட்டு மசாஜ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு திக்னஸ் ஒன்று போடுவேன். இந்த திக்னஸ் தான் பயங்கர எஃபெக்ட் காட்டும். இப்போ உறிஞ்சி எடுக்கும். திக்னஸ் ஃபஸ்ட்டு போடும்போது மசாஜ் பண்ண முடியாது. அது அதில் இந்த திக்னஸில் மசாஜ் பண்ண முடியாது, நைஸில் தான் பண்ண முடியும். அதனால் இவருக்கு 2 டோஸ் போட்டிருக்கேன். நல்லா இருக்காப்பா? எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். உன்னுடைய பேச்சுக்கு குழுவில் உள்ளவர்களும் உலக மக்களும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ரெஸ்பான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக மண்குளியல் போடுவாங்க. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க பசி வாழ்க பசி வளர்க உணவு. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மண்குளியல் போட விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க.